வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். உலக செய்திகளை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஈரான் போரை நிறுத்த அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தீர்மானம். ட்ரம்ப்புக்கு கடும் பின்னடைவு. ஒரு ஆளும் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு ட்ரம்ப் முதல் முறையாக தோற்றுருக்காருன்னா அது இந்த விஷயத்தில் தான். தீர்மானத்துக்கு ஆதரவாக 215 பேர் வாக்களிச்சிருக்காங்க. தீர்மானத்துக்கு எதிராக 208 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு என்னென்னா ட்ரம்ப்பினுடைய ஆளுமையில் ஒரு மிகப்பெரிய குறை இருக்குன்றதை அவருக்கு எல்லோரும் உணர்த்தியிருக்காங்க. ஏன்னா இந்த போரை நடத்தக்கூடாதுன்றது அமெரிக்காவில் பல பேரினுடைய இது. ஆனால் இந்த ட்ரம்ப் மட்டுமே அவருடைய சுயநலத்துக்காக நடத்தியிருக்க ஒரு போர் தான் இந்த போர். அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறது ஈரானுக்கு. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கும் இது பிடிக்காது, அங்கே இருக்க அரசாங்கத்துக்கும் இது பிடிக்காது. இவர் ஒருத்தருடைய சுயநலத்துக்கோசரம் மட்டும் நடந்துட்டு இருந்த போரை ஆதரவாக இந்த போர் நிறுத்தணும், இந்த ஈரான் போரை நிறுத்த அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆதரவாக 215 பேரும், எதிராக 208 பேரும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது நியூஸ். பாகிஸ்தானில் பிரான்ஸ் பெண்ணை பலாத்காரம் செய்த 2 பேருக்கு மரண தண்டனை. பிரான்ஸ் பெண்ணை கடத்தி சென்று துப்பாக்கி முனையில் பாலியல் பலாத்காரம் செய்தனர். கரெக்டான தண்டனை கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரியான நாய்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை தான் கொடுக்கணும். பெண்களுக்கு எதிராக தாவேக அரசு, நம்ம தமிழ்நாட்டில் தாவேக அரசு சிறப்பாக செயல்பட்டு வந்துருக்காங்க. ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அடுத்து 3வது நியூஸ் பார்த்துடும். அணு ஆயுதங்களுக்கு புதிய ஆலையை திறந்த வடகொரியா. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட வடகொரியாவின் ஆயுத தர அணு பொருட்கள் உற்பத்தி திறன் 2 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. அணு ஆயுதங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அமெரிக்காவால் அவங்க பக்கத்துலேயே நெருங்க முடிய மாட்டேங்குது. அமெரிக்காவை எதிர்க்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டில் நார்த் கொரியாவும் ஒன்று. இலங்கையில் முதியோர் இல்லத்தில் பயங்கர தீ விபத்து, 12 பேர் பலி. சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது தீ விபத்துக்கு முதன்மை காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த நியூஸ். ஈரான் விவகாரத்தில் முக்கிய திருப்பம். உச்ச தலைவரை சந்தித்து பேசிய ட்ரம்ப் முடிவு. கமேனியை விரைவில் சந்திக்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஒரு நாட்டையே சர்வநாசம் பண்ணுறதுக்கு பண்ண துணிஞ்ச இவனுக்கு என்ன ஒரு கொடுமை. கமேனியை விரைவில் சந்திக்க நான் ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. இந்த எவ்வளோ பெரிய ஒரு கோமாளித்தனம். அடிக்கிறவங்ககிட்டயே போய் சமாதானம் அடிச்சுட்டு அவங்க அடித்து போட்டு போய் சமாதானம் பேசுறதுல அமெரிக்காவோட சிறந்த நாடு வேறு எந்த நாடுமே கிடையாது. ஜப்பானை புரட்டு போட்ட ஜாங்மி புயல். 900 விமான சேவைகள் ரத்து. ஜாங்மி புயல் காரணமாக புல்லட் ரயில் சேவைகள், சாலை போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளன. அடுத்த நியூஸ். குவைத் விமான நிலைய சேதத்திற்கு நாங்கள் பொறுப்பல்ல, ஈரான் இராணுவம். குவைத் விமான நிலையம் மற்றும் அங்குள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லை, இஸ்ரேல் அறிவிப்பு. இந்த பேச்சுவார்த்தைக்கு லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நெதன்யாகுவை முட்டாள் என கூறியது உண்மைதான் ட்ரம்ப். இந்த சூழலில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். நெதன்யாகுவை முட்டாள் என கூறியது உண்மைதான் ட்ரம்ப். அவங்க கூடயே கூட்டணியில் இருந்துட்டு ஒரு நாடு அழிக்கிறதுக்கு போயிட்டு இப்போ கடைசியில் நெதன்யாகுவே முட்டாள்னு சொல்லிவிட்டு அவனை முட்டாளாக்கிட்டு வந்திருக்கீங்க. இதை அமெரிக்காவில் மட்டும்தான் பண்ண முடியும். சிறப்பான ஒரு பதில். அடுத்தது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாடு நேற்று தொடங்கியது. குவைத் விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதல். இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்தியாவுக்கு 12.5% கூடுதல் வரி. அமெரிக்கா பரிந்துரை. கட்டாய உழைப்பை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தங்கள் சந்தைகளில் நுழைவதை தடை செய்ய தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 54 நாடுகள் மீது கூடுதல் வரி போடப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், உலக செய்திகளை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.